வணக்கம். சேகர், சென்னை, திருவொற்றியூர். ஹோண்டா டியோ BS4ஓட ஃபோர்க்கு தான் இது. இதனோட விலை பார்த்தீங்கன்னா 2650 ரூபா. ஹோண்டாவோட ஜென்யூன் ஒரிஜினல் ஸ்பேர் தான் இது. கம்பெனியோட ஒரிஜினல் ஸ்பேர் இது. அதனோட டியோவோட ஃபோர்க்கு. வண்டியில் ஏன் ஃபோர்க்கை மாற்றுறோம் அப்படின்னா, ஏதோ காரணம் இருக்கு இல்லைங்களா. காரணம்லாம் மாற்ற மாட்டோம். ஃபோர்க் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வண்டி என்ன ஆகுதுன்னா, ரொம்ப டைட் வருது. வண்டி ஓட்டுறப்போ ஹேண்டில் பார் டைட் வருது. அதன் பிறகு வண்டி அப்படியே கீழே அப்படியே அமைந்துட்ட மாதிரி உட்காந்துட்ட மாதிரி இருக்குது. இந்த வண்டி தான் அது. இந்த வண்டிக்கு தான் ஃபோர்க் அசம்பிளியை மாற்ற போகிறோம். ஹோண்டா டியோ. அது எப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இதே போல் பல நண்பர்களுக்கு ஃபோர்க்கு உடஞ்ச அனுபவம் இருக்கும். அதுபோல் இருந்தால் மாற்றுறது எப்படி, அதனோட விலை என்னென்னலாம் கழட்டினா எப்படி மாற்றலாம் அப்படின்றதான வீடியோ தான் அது. ஹேண்டில் பார் டைட்டாக இருக்குது. வண்டி ஓட்டுறப்போ ஸ்டேரிங் ஹேண்டில் பார் திருப்ப முடியல, ரொம்ப டைட் கொடுக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இதான் அந்த ஃபோர்க்கோட உடஞ்சதோட ப்ராப்ளம். ஃபோர்க் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஆடுது பாருங்கள். ஃபோர்க் ஷேக் இந்த மாதிரி இருக்காது. ஃபோர்க் உடஞ்சிட்டா தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வண்டியை வண்டி கீழே அப்படியே சாய்ச்சிட்டு உங்களுக்கு ஃபோர்க் உடஞ்சதை காட்டுறேன் பாருங்கள். உள்ளார எப்படி அப்படியே ரவுண்டாக உடஞ்சிருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோர்க் அந்த யூஸ்டு இருக்கு இல்லைங்களா, யூஸ்டுவில் அப்படியே ரவுண்டாக உடஞ்சிருக்கு. அதே மாதிரி மேல் பக்கத்துலேயும் கழட்டினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். மேல் பக்கத்துலேயும் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. அது இந்த மாதிரி பார்த்தா தெரியாது, கழட்டி எடுத்தால் தான் தெரியும். இப்போ ஃபோர்க் கழட்டுற வேலை நடந்துகிட்ருக்கு. பாடியெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு ஃபோர்க் வண்டியிலேருந்து பிரித்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதன் பிறகு ஃபோர்க்கை அசம்பிளி பண்ணுறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாடி ஏன் கேட்டேன்னா, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதனால் கையோட வாட்டர் வாஷ் பண்ணி ரெடி பண்ணலான்ட்டு இப்போ பாடி கழட்டுற வேலை இருக்குது. கீழே லோயர் கவர் வரும், அதையும் கழட்டி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் வீலை கழட்டி எடுத்துருங்க. ஹேண்டில் பார் கழட்டி எடுத்துருங்க. ஃப்ரண்ட்டு நோஸு பாடி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கழட்டுருங்க. அதன் பிறகு ஃபோர்க்கை ஹேண்டில் பார் கழட்டின பிறகு ஃபோர்க்கை இறக்கிடலாம். பால்ஸ்லாம் சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஃபோர்க் கோனும் போயிடுச்சு. கையோட ஃபோர்க் ரேசர் கிட்டும் கேஜி பால்ஸு எல்லாமே மாற்றிடுறோம். மாற்றிட்டு புதிய ஃபோர்க்கை மாற்றி அசம்பிளி செய்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பல நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நிறையா ஃபோர்க் உடையிற அனுபவம் பல நண்பர்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோர்க் உடஞ்சிதுன்னா மாற்றுறதுக்கான வீடியோ தான் இது. இப்போ கழட்டி எடுத்துட்டோம். அதை பார்த்திங்களா, மட்கார்டெலாம் கழட்டின பிறகு உள்ளே பாருங்கள், அப்படியே ரவுண்டாக கிராக் ஆகிடுச்சு. சுத்தமாக ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக கிராக் ஆகிடுச்சு. இப்போ புது ஃபோர்க்கும் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபோர்க்கோட மேல் பகுதி இது. மேல் பகுதியும் அந்த இந்த ஸ்டெம் வர இடத்துல ஃபுல்லாக அப்படியே உடஞ்சி அப்படியே கிராக் ஆகிடுச்சு. ஸோ வண்டி ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே டைட்டாக இருக்குது. ஹேண்டில் பார் டைட்டாக இருக்குது. என்னமோ பின்னாடி ஒரு ஆள் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. வண்டியை உடைச்சி திருப்பவே முடியல. எங்கேயுமே எந்த இடத்துலையும் வண்டி திருப்ப கொள்ள முடிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு டைட்டு. வண்டி ஓனருக்கு கை சரியான வலி, சரியான பெயின். அப்புறம் கேட்டார், இந்த மாதிரி டைட்டாக இருக்குங்க, என்ன ப்ராப்ளம்னு தெரில, வண்டி ஓட்டவே முடியல, ரொம்ப ஹேண்டில் பார் டைட்டாக இருக்குது, கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, மசில்லாம் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணால் ஃபோர்க் சுத்தமாக உடஞ்சிருக்கிறத பார்த்தோம். பார்த்திங்களா, 2 ஃபோர்க்கும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். பழசு அப்படியே ரவுண்டாக உடஞ்சிருக்கு, மேலேயும் உடஞ்சிருக்கு. புதிய ஃபோர்க்கு. இது புது ரேசர் கிட்டு, கோனு, பால்ஸு, கேஜி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேஜி பால்ஸை மாற்ற போகிறோம். அந்த ரேசர் கிட்ட இருக்குங்களா, ஃபோர்க் கோனு, அதை ஃப்ரேமில் அடித்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு கிரீஸ் பேக் பண்ணி மாட்டலாம். சுத்தமாக தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்கை மாட்டிட்டு ஃபோர்க்கை எல்லாம் ரெடி பண்ண பிறகு மட்கார்டெலாம் மாட்டிக்கோங்க. போல்டெல்லாம் புதுசு போட்டு மட்கார்டு மாட்டியாச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் அந்த கோன் வர இடத்துலலாம் கிரீஸ் பேக் பண்ணியாச்சு. கேஜை ஃபிக்ஸ் பண்ணுறோம். பால்ஸ் வர கேஜை அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோர்க்கும்
ஃபோர்க்லேயும் அதே போல் கேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கிரீஸ்லாம் தடவி நல்லா ஸ்மூத்தாக நல்லா லூப்ரிகேட் பண்ணிவிட்டு ஃபோர்க்கை ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி மேலே டாப் நெட்டை போட்டு பக்காவாக டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி மேலே அதுக்கு மேலே ஒரு நெட்டு வரும், லாக் நெட்டு. அந்த நெட்டையும் போட்டு லாக் பண்ணி ஃபோர்க்கு ஃப்ரீயாக இருக்கான்றதை செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம எப்படி கட்டினீங்களோ அதே போல் அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போது வண்டி பக்காவாக வாட்டர் வாஷ் முடித்து ஃபோர்க் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்து சஸ்பென்ஷனும் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு வண்டியை வாட்டர் வாஷ் முடிச்சுட்டு கட்டிங் எல்லாம் போட்டு வண்டி டெலிவரிக்கு ரெடியாக நிற்கிது. வண்டி ட்ரைவ் பண்ணி பார்த்தோம், ரொம்பவே அருமையாக இருக்குது, சூப்பராக. வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஹேண்டில் பார்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. 2 கையை விட்டாலே வண்டி வந்து நல்லா ஃப்ரீயாக அப்படியே போகுது. அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாகவும் அருமையாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாம் கட்டிங்க எல்லாம் போட்டு வண்டியை பல நல்லா தொடச்சி வண்டி ஓனர்கிட்ட டெலிவரி கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.